ஃபஸ்ட்டு வந்து அதாவது பாட்டத்தை கிரிப் பண்ணணும். பாட்டம் கிரிப் வந்து 3 பாட்டம் கிரிப். ஆமாம். பாட்டத்தை கிரிப் பண்ணிவிட்டு இது மூளை பக்கணும். மூளை பக்கிறது 5. ஓகேவா? இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அதை கிரிப் பண்ணிட்டு தான் அது யூஸ் பண்ணணும். அது ஒன்றை போட்டால் அது கிரிப் ஆகும். இது கிரிப் பண்ணிவிட்டு எல்லாம் யூஸ் பண்ணணும். 3 ஆஃப் பண்ணிட்டு 4 ஆன் பண்ணால் தான் ரிலீஸ் ஆகும். 3 வந்து வச்சுக்குவோம். 4 ஆன் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து மேலே இது அப்படியே டோட்டலாக மேலே ஏறும். இப்படி மேலே தூக்கி அவனுக்கு தெரியும். டோட்டலாக தூக்கு அப்படி. இப்போ என்ன பண்ணணும்னாலே 6 இது பண்ணணும் தானே. 1 ரிலீஸ் பண்ணுமே. 1 ஓட்டணும். 1 கட் பண்ணுறதா. இப்போ வந்து 6 வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும். Bluetooth disconnect. அப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதை ரிலீஸ் பண்ணணும். கீழே குறிப்பு ரிலீஸ் பண்ணுறோம். கீழே குறிப்பு அதாவது வந்து ஃபோட்டோ நம்மளாக்கு அது லைட் ஆக்கிட்டு மேலே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 5 இதை ஆப்ரேஷன் பார்த்துக்கோ. ஒன்று ஆஃப் பண்ணால் தான் அடுத்து நடக்கும். 5 நீ மேலே எடுத்து கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கண்டினியூ ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இங்கே மேலே ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் 1 கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அது கீழே 3 மணி நேரம் ஆன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை மேலே ஏற்றணும். ஓகே, ஆப்ரேஷன் பார்த்துட்டு தான் மேட்ச் இருக்கு. நான் 6 5 அப்படிங்களா? 5 இருக்கு. இதுதான் வந்து ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் இதான் கோகனட், நியூமாட்டிக் கோகனட், ப்ரீ கிளைமிங் அண்ட் கட்டிங் டிஸ்டிங். ரிலீஸ் பண்ணி 2 hours. இது நார்மல் பொசிஷன். ஸோ இப்போ வந்து பேட்டரி 12 volts 7 ampere ரீசார்ஜபிள் பேட்டரி. ஒரு டே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இது வந்து 40 minutes ரன் பண்ணணும். மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும். அப்புறம் இந்த 7 8 சொல்ல மாட்டேங்க லைட் வேறு ஃபோன் 5 6 மினிட்ஸ் 7 ஆன் பண்ணால் ஒன்று ஆஃப் பண்ணணும். 8 அடுத்து 9 கிடையாது, 10 தான். 10 தான் கட்டு. ஓகேவா? ஸோ அது கட்டு. ஸோ பேட்டரி 12 volts 7 ampere ரீசார்ஜபிள் பேட்டரி. பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை யூனிட் எவ்வளோ நேரம் ரீசார்ஜ் பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைக்கு வரும். பவர் சப்ளை, அடினோ மைக்ரோ கண்ட்ரோலர், ப்ளூடூத் ரிசீவர், 10 ரிலே. அதாவது ஒவ்வொரு சொல்லாடு வரைக்கும் 2 ரிலே. 2 3 2 4 6 8 2 4 2 4 6 7 8 அப் டவுனு 7 8 7 8 இது வந்து 10 வந்து கட்டுறது. இப்போ 1 வந்து ஆக்சுவலாக இது யூஸ் ஆகிறதுனால இது யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரிலேட் போய் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கே 9 ஆப்ரேஷன் தான். 2 4 6 7 8 31 இப்போ 9 ஆப்ரேஷன் தான். ஸோ நம்ம வந்து இந்த 10 ஆப்ரேட் பண்ண ஒர்க் ஆகும், 9 ஒர்க் ஆகான்னு முடியும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து டிசி மோட்ரு 12 volt 90 watt 60 RPM பெர்மனன்ட் டிசி வார்ம் கியர் மோட்ரு. உள்ளே வார்ம் கியர் இருக்கும். இந்த டார்க் இருக்கும். கையில் சுத்தமாக போகாது.